أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு முன் நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு நேரம் ஆகும். உலகத்தில் பார்க்கும் பொருளை நிரந்தரமாக்க நினைக்கும் மனிதன் நேரத்தை அவ்வாறு கருத முடியாது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் நேரம் மிக முக்கியமானது. இதை உணராத பலமாந்தர்கள் இரவு பகலாக கண்விழித்து காணும் ஒன்றே இணையதளம். இப்புவியில் வாழும் மனிதனின் ஏராளம், அதில் ஒன்றுதான் நேரமே இல்லை என்று சொல்வது ஆகும். உண்ண உறங்க உழைக்க உரையாட நேரமே இல்லை என்று சொல்லும் மனிதனுக்கு சல்லிக்காசுக்கு உதவாத பயனில்லா இணையதளத்தில் தன்னை பணயமாக்க பல மடங்கு நேரம் உள்ளதா? தூக்கத்தையும் இயக்கத்தையும் மார்க்கத்தையும் ஊக்கத்தையும் மறந்து காலத்தை கழித்து நேரத்தை தணித்து வாழ்ந்தோரு மக்களே, இம்மார்க்கத்தை சிந்திக்க நேரம் இல்லையா? காலத்தை குறித்து அல்லாஹ் தனது திருமறை சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலேயே இருக்கிறான். ஒரு மனிதன் வீணிற்காகவும் விளையாட்டிற்காகவும் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் செய்யும் போக்கத்து சத்தியமாக இவ்வசனத்தில் இறைவனின் சத்தியம் இல்லை. இறைவன் ஒரு விஷயத்துக்காக சத்தியம் செய்கின்றான் என்றால் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக தான். சில வீடுகளில் இரவு பகலாக பகல் இரவாக மாறியிருப்பதை பார்க்கின்றோம். தனது உடலுக்கு தர வேண்டிய கடமைகளை சரியான நேரத்தில் செலுத்த மறந்ததற்கான காரணமே இந்த கையடக்க சைத்தான் போன் தான். இந்த நிலையில் பயணிப்பவர்கள் இதை பற்றி படிக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்செல்வங்களின் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாகின்றனர். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 8 மணி நேரமாவது உறங்க வேண்டும் என அறிவியல் உலகம் அறிவிக்கின்றது. இந்த உணர்த்தலை அறிவியல் அறிவில்லாத காலத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தியுள்ளார். நம்மில் பலரின் உடம்பை சீராக வீரியமாக இயங்க செய்யும் அல்லாஹ் கொடுத்த அருளின் கடமையை அவமதிக்கும் விதமாக விழிப்பிதுங்க விண்ணை ஆய்வு செய்வது போல் வீணாக இரவில் இணையதளத்தில் இணையும் மாந்தர்களே, கேள்வி கணக்கை மறந்து விட்டீர்களா? உமக்கு எதை பற்றி அறிவில்லையோ அதை பின்தொடராது. செவி, பார்வை, உள்ளம் இவை ஒவ்வொன்றும் அது குறித்து விசாரிக்கப்படுவதாகும். சும்மன துஷ்கள் உன்ன யௌமைதின் அணிநையும், பின்னர் அந்நாளில் நீங்கள் இந்த அருட்கொடையை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். விசாரிக்கும் விசாரணைக்கு விடையெழுந்தெனில் உலகில் வாழ்ந்ததை வீண் என்ற நிலை வந்துவிடும். நமக்கு வழங்காத பல அருளை அடையாத அனுபவிக்காத பலரும் உண்டு. உறக்கத்தை உணர்ந்து அருளை அடைந்து படைத்து வினாவுக்கு விடையளிப்போம் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.